children like rainbow in the sky, songs and stories. ஒரு அமைதியான கிராமத்தில் பசுமை மலைகளின் நடுவே இனியா பாட்டி என்ற வயதான பெண் தன் பேரன் கோபியுடன் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு சொத்துக்கள் எதுவும் இல்லை, ஆனால் எப்போதும் பிறருக்கு உதவ மனம் கொண்டவளாக இருந்தாள். ஓநாள் காலையில் இனியா பாட்டி அடுப்படியில் சென்று பார்த்தபோது ஒரு சிறிய கிண்ணம் காய்கறி சூப் மட்டுமே இருந்தது. அது அவளுக்கும் கோபி இருவரும் பசிக்கு போதுமானதாக இல்லை. இனியா பாட்டி மேசையை தயார் செய்து கொண்டிருக்கும் போது கதவின் மீது மெதுவாக தட்டும் சத்தம் கேட்டது. வெளியே ஒரு தாய் மற்றும் அவரது 2 பசங்களும் இருந்தனர். அவர்கள் நடுங்கிக் கொண்டு, தாயி, எங்கள் பசங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு எதுவும் இல்லை, உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று கேட்டனர். இனியா பாட்டி அந்த சிறிய சூப்பை பார்த்தாள். பிறகு கோபியை பார்த்தாள். கோபி அவளது துணியில் லேசாக பிடித்து, பாட்டி, நாம் பகிரலாம், எனக்கு இப்போ பசிக்கவில்லை என்றான். இனியா பாட்டி புன்னகையுடன் கதவை திறந்து அவர்களை உள்ளே அழைத்தாள். அவள் அந்த சூப்பில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி நீர்த்துக் கொண்டு ஜன்னலருகில் இருந்த கொஞ்சம் கற்பூரவள்ளி இலைகளைச் சேர்த்தாள். அனைவரும் சுற்றி அமர்ந்து சிறிய மரக்கிண்ணங்களில் அந்த சூப்பை பருகினார்கள். அது அடர்ந்த சூப்பாக இல்லாமல் இருந்தாலும் அந்த இரவில் அந்த உணவு அவர்களுக்கு அமுதம் போல இருந்தது. வயிற்று பசியை ஓரளவு போக்கியது. பாடம்: நம்மிடம் சிறிதே இருந்தாலும் அதை மற்றவர்களுடன், குறிப்பாக பசங்களோட பகிர்ந்தால் அது உடம்பை மட்டும் இல்லாமல் மனசையும், அது கருணையும் சமுதாய மனப்பான்மையும் வளர்க்கும்.